वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். இன்னைக்கு சப்ஜெக்ட் பணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன். பணம்னு உடனே பணத்துல கிடைக்கிற வசதிகள், பணம் சம்பாதிக்கிற விதம், பணத்துக்கான வேற சோர்ஸு, பணம் அதன் காரணமா உறவுகள், நல்ல உறவுகள், கெடும் உறவுகள், அதில் ஏற்படுற டிஸ்டர்பன்ஸு, கடன், இந்த மாதிரி பணம் மையமாக வச்சு பணம் மேல இருக்கிற இது பணம் அவசியம் உலக வாழ்க்கைக்கு. அதே சமயத்தில் பணமே உலகத்தில் பல கஷ்டங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கு. ஸோ அது மாதிரி இதை மையமாக வச்சு நம்ம கண்ணோட்டத்தில், ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த பணத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு, மதிப்பு இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் பேசுறவங்க கூட எல்லாருக்கும் பணம் வேணும், ஃபீஸ் வச்சுக்கிறாங்க. 20 லட்சம் 50 லட்சம்லாம் கூட ஃபீஸ் இருக்கு ஆன்மீக கதைகள் சொல்றவங்களுக்கு. விளையாட்டா சொல்லுவான், பணத்து மேல ஆசை வைக்காத, பணத்து மேல பற்று வைக்காத, பணத்தெல்லாம் குவிக்காத, உன்னுடைய பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு மேடையில ஆன்மீகத்துல சொல்லுவான்னு. 60 லட்சம் ஃபீஸ் ஒரு பெரிய பிரவச்சனம் பண்ற ஆளுக்கு. 60 லட்சம் அவருடைய ஃபீஸ். நான் ஒரு இடத்துல பேச போயிருந்தேன், அமராவதின்னு ஒரு ஊர்ல, நாக்பூர் பக்கத்துல. அங்கே அந்த கோவில்ல அவர் பேசியிருக்காரு. ஒரு 15 இல்ல அதை தாண்டி 20-25 வருஷம் முன்னால 5 லட்சம் அவங்களுக்குள்ள ஒப்பந்தம். 5 லட்சம். என்ன ஆச்சு, அந்த அமைப்பு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு 3 லட்சம் தான் சேர்ந்தது. 3வது நாள் அவர்கிட்ட 3 லட்சத்தை கொடுத்துட்டு, எங்களுக்கு ஒரு 15 நாள் கொடுங்க போறோம், நாங்க 2 லட்சம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா, இவர் அன்னைக்கு மேடையில இன்னையோட இந்த பிரசங்கம் முடியுது, நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி போயிட்டார். அவர் பெரிய சாது, பாரத அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு, பட்டமெல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா பாடுவார், ரொம்ப நல்ல ராமாயண ராம கதைகள் சொல்லுவார், நல்லவர் தான். பட் இந்த மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய அனுபவங்கள், நமக்குள்ள ஏற்பட்ட நல்ல விஷயம், ரொம்ப ஏங்கி நின்ற போது கிடைச்ச பணம், அது எப்படி நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா உதவியா இருந்தது, பெரிய கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு உபயோகமா இருந்தது. பணம் நமக்குள்ள ஏற்பட்ட சலனங்கள் கொஞ்சம் மியூட் மியூட் மியூட். பணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பேசுவோம்னு என்னுடைய தோணித்து. பணத்துல இருந்து ஏதாவது ஆன்மீகம் தெரிஞ்சுக்க முடியும்னா தெரிஞ்சுப்போம். நீங்க யார் வேணா ஆரம்பிக்கலாம். நான் எனக்கு என்னுடைய மாமா பையன் சொன்னான், ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னான். நாங்க இங்க பகவத் பாத சபான்னு இருக்கு, சங்கர மடம், அங்கே போயிட்டு வாலண்டியர், நாங்கெல்லாம் ஸ்கூல் பசங்களா இருக்கும்போது. அவன் வந்திருந்தான் அந்த சமயத்துல இங்க. அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்தது, கரெக்டா அந்த என்ன பேச்சு நடந்தது அதெல்லாம் தெரியாது. என் கையில கொஞ்சம் கை நிறைய சில்லறை இருந்தது, அதில் எவ்வளோ ரூபாய் இருந்ததுன்னு தெரியாது. அந்த பேச்சுடைய எஃபெக்ட்ல நான் அந்த பணத்தெல்லாம் எடுத்து அந்த வர வழியில ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இருக்கு நம்ம அங்கேருந்து வர வழியில, இப்பவும் இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல ராத்திரி இருட்டுல, நாங்க அந்த ரோடு இருட்டா இருக்கு, தூக்கிறிஞ்சேன் அப்படின்னு அவனை ஞாபகப்படுத்தினான். எதுக்கு, என்ன வாக்குவாதம் நடந்தது, எந்த பத்தி டிஸ்கஷன் நடந்தது, வாக்குவாதம் இல்லை, ஏதோ டிஸ்கஷன், அவனுடைய கேள்வி, அன்னைக்கு கேட்ட பிரசங்கம், ஆன்மீக பிரசங்கம், அதெல்லாம் வச்சு எனக்கு அது ஞாபகம் இல்லை.
அவன் எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அதை எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. பணத்து மேல பற்று, பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கிற ஆசை, பணத்தை பார்க்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறது, பணத்தை அடுத்தவங்கிட்ட இருந்து பறிக்கிறது, பணத்தை தானமா கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு பணத்துக்கு. வசதிகளை செய்து கொடுக்கிற சாதனம், அப்படி. ஸோ நம்ம இந்த சம்பந்தமான விஷயங்கள், அனுபவங்கள், எண்ணங்கள் நம்ம மனசுல நல்லா படித்த சாஸ்திரத்துல படித்த விஷயம், எங்காவது படித்து கதை கேட்ட கதை, அது மாதிரி பணத்தை மையமா வைத்து பேசலாம்னு தோணித்து. சொல்லுங்க. ரொம்ப கடுமையான வாழ்க்கையிலேருந்து ரொம்ப வசதிக்கு மாறியது பணம் மையமா வைத்து. எனக்கு தெரிந்த ஒருத்தன், அவன் பாண்டிச்சேரியில இருக்கான். இன்னைக்கே கோடி கோடியா இருக்கு, கோடீஸ்வரன். பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பெரிய பணம், பெரிய பங்களா கட்டியிருக்கான் பாண்டிச்சேரியில. தனக்கு வாழறதுக்கு, குடும்பத்துக்கு அவன் அரசியல் கட்சியில பிஜேபியில அலுவலகமா அவன் எதிர்காலத்துல சட்டசபை தேர்தல் நிக்கணும்னு ஆசை. ஆனா அவன் எனக்கு அறிமுகமானது சங்கத்துடைய பிரச்சாரக்கா வந்திருந்தான். அந்த பக்கம்லாம் திருத்தணி, அது வேலூர், திருவண்ணாமலை அந்த சைடு ஒரு 4-5 வருஷம் பிரச்சாரக்கா இருந்தான். டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதோ முடிச்சிருக்கிறான், எம்ஏ. அதுக்கப்புறம் நான் ஒரு சுனாமி சமயத்தில் ஒரு ட்ரஸ்ட் நடத்தினேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு செக்ரட்டரியா, கிராமத்தில் வீடு இருந்தது, செக்ரட்டரியா அவனுக்கு ஒரு 4000 ரூபாய் நான் சம்பளம் கொடுத்தேன். அதாவது ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்தோம். ட்ரஸ்ட்னா நான் தான், அதில் நான் தான் முடிவெடுக்கிறவன், மற்ற எல்லாம் நார்மெண்ட் மெம்பர்ஸ் தான். ஸோ 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதில் வாழ்க்கையை ஆரம்பித்தவன். இப்போ நான் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் சந்தித்த போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா, கோடிகளில் புழல ஒரு, ஆனால் நேர்மையா ஃப்ராடு பண்ணாம சம்பாதிச்சிருக்கிறான். லேபர் சப்ளை அப்படின்னு ஆரம்பித்து பல கான்ட்ராக்ட் பெற்று அப்படி வளர்ந்துருக்கிறான். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் பணத்துல ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து ரொம்ப நல்ல அபரிமிதமான பணத்தோட நிலைக்கு உயர்ந்தது. உழைப்பு, கொஞ்சம் புத்தி சாதுரியம், இதை மையமாக வைத்த வாய்ப்பு, கடவுள் ஒரு கொடுத்த வாய்ப்புகள். அப்படி சொல்லுங்க, நீங்க பேசுங்க. யாரும் பேசலன்னா நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் தான். ஐ திங்க் என்னுடைய லைஃப்லயும் அந்த மாதிரி பணம் சேர்க்கறதுங்கிற ஒரு பணம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு இதுதான் ப்ராபப்ளி அந்த புருஷார்த்தத்துல வந்துடுறது நம்ம சம்பவம். ஸோ அது பண்ணிடுறோம். பட் அந்த பேலன்சிங் ஆஃப் இட் வித் அதர் டூயிங் இட் இன் த ரைச்சியஸ் வே, லைக் வாட் யூ ஜஸ்ட் நவ் செட் யுவர், இப்போ சொன்ன கடைசி எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி ஜென்டில்மேன், அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை நல்ல விஷயங்களுக்கு செலவிடுறது, அதன் மூலமா அந்த ஃபோர்த்து புருஷார்த்தமான மோட்ச இது படுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ஈச் ஒன் டிஃபர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது. அதுல எனக்கு வந்து ஒரு பெரியவா ஒன்று சொல்லுவா, அது சாதாரண ப்ராவர்ப் ஒன்று எப்படி இருக்கும்னாக்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்றது ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு ப்ராவர்ப் மாதிரி. ஸோ அதை நம்ம எப்படி அது ஈஸியாக எடுத்துன்றோம், இது பண்ணிடுறோம்னாக்க, வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் சேஃப் கார்ட் அவர் செல்ஸ். நமக்கு மிஞ்சி தான், அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது தான் தானத்துக்கும் தர்மத்துக்கும்னு அவர் வந்து அது அழகா அது சொல்ற, தனக்கு எஞ்சியது தான் தனக்கு எஞ்சியது தானமும் தர்மமும். நமக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு போற சமயத்தில் நமக்கு எஞ்சி நிற்பது தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றார். அந்த ஸோ த வெரி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு இட் நீட்ஸ் பி ஸ்பென்ட்ங்கிறதுக்கு ஒரு நியூ டெஃபினிஷன் எனக்கு கிடைச்சது அப்ப.
அந்த மாதிரியான the way we have to spend. of course நமக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் ஒன்று தார்மீகமாக, அதை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸும் அதை நல்ல விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ தட் த தானம் தர்மம் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் அது நமக்கு வந்து உபயோகப்படும். இந்த பணம் இப்போ நீங்கள் எந்த ஊரில் போய் பார்த்தா இந்த ஊரில் யார் பெரியவன் பெரிய ஆளுன்னு நம்ம கேட்டானாக்க வித்தவுட் பேட்டிங் அண்ட் ஐலைட் ஒரு அதானியோ ஒரு அம்பானியோ தான் பேருக்கு சொல்றா. அது அவ நல்லவன் இல்லை நல்லா படிச்சிருக்கிறவன் அந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இந்த லோக இதில் பார்த்தோம்னா அது அடிபட்டு போயிடுறது. அது இட்ஸ் நாட் தேர், அவ்வளவு பிரதானமா இல்லை ஆஸ் மச் ஆஸ். அதனால பணம் வந்து ஒரு விதத்துல இப்போ லைக் இது எலான் மஸ்க் ஆஃப் யூஎஸ் இஸ் வெரி ரிச், ஆர் பில் கேட்ஸ், அந்த மாதிரியான பீப்புள், அந்த நேம்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருது. But not so much as so many scholarly people as well as ஞானிகள், saints and various other people who are there. அவளை பற்றி நம்ம not much is இது பண்ணுறது. So பணம் becomes a differentiator in some ways in this world. But for a spiritually inclined person, அதை ப்ராப்பர் யூட்டிலைசேஷன், அந்த நம்ம கிரீடுக்கு அதிகமாக இடம் கொடுக்காம டிசையர்ஸை கண்டெயின் பண்ணி then we need to spend the money on that. அதுக்கு மேலே இருக்கிறது சத்காரியங்களுக்கும் இதாக கொடுக்கறது தான் ஐ திங்க் உச்சித்தோன்றது ஒரு அந்த philosophy எனக்கு புரிபடுறது. பட் ஐ மீன் இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தானத்தை சொன்னதுனால சொல்லுங்க. இந்த அத்வானி என்னது அதானி அம்பானி ரெண்டு பேருமே சாதாரண நிலையிலிருந்து தான் மேல போயிருக்கா. கரெக்ட், சாதாரண நிலை. கரெக்ட். நம்முடைய டெஃபினேஷன்ல லக்ஷ்மி வந்து சஞ்சலமானவள் அப்படின்னு சொல்றோம். லக்ஷ்மி ஒரு இடத்துல தங்க மாட்டா அப்படின்னு. இருக்கிறவனுக்கு சாதாரண லெவல்ல இருக்கிறவனுக்கிட்ட வந்திருக்கா, இன்னைக்கு அபரிமிதமான பணம் இருக்கு. அது ரெண்டு பேரும் அவர் ஒரு டேபிள்ல ரிலையன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். யாரு? அது அம்பானி, திருபாய் அம்பானி. அவரு பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் ஊத்துற வேலையில இருந்தாராம். அதானி வீட்டுல 6-7 அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் 14 வயசுல. மும்பை போய் ரொம்ப சாதாரண லெவல்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் அவனோட வாழ்க்கை. அமேசிங் ஸ்கிரிப்ட் தான் அதெல்லாம். பட் அவனும் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளான்ல, சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ல நிறைய தர்ம காரியங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கா. அதுவும் இப்ப கொடுக்கறான். அன்னைக்கு தெரியாது நமக்கு இவ்வளவு பெரிய பணம் வர்றதுக்கு, அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்துல தன்னுடைய வாழ்க்கையிலேயே குறுக்கு வழிகள், அதர்மமான வழிகளை பின்பற்றி இருந்திருக்கலாம். அவன் அப்பானிக்கோ சொல்லல. பட் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள தன் வாழ்க்கையிலேயே பார்க்கிற அந்த இது வந்து குறுக்கு வழி செய்யாம, ஏமாற்றாம, அரசாங்க வரி கட்டாம அது முடியும். இப்ப நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி ஜென்டில்மேனே மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அதர்ஸ் பீப்புள் அரௌண்ட் அஸ், அந்த மாதிரி தட் தோஸ் ஹூ மேட் இட், அது வந்து அது கேட்டா ரொம்ப நன்னா இருக்கு, இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. ஸோ அதே சமயத்தில் நான் ஜஸ்ட் நீங்கள் அந்த இது லக்ஷ்மி தங்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு ப்ராபபியல் சேயிங் என்னன்னா, மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ். மொராலிட்டி, ஸோ அந்த குணங்கள் தான் நமக்கு தேவையான விஷயங்கள், சத்குணங்கள், நல்ல விஷயங்கள். மணியை விட அது பண்ணணும்னு இந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு சும்மா ஒரு லைட்டர் நோட் என்ன சொன்னா, ஒரு ஆளுக்கு வந்து தேவி பிரத்யட்சமாயி நான் வந்து உனக்கு இது பண்ண அருள் பாலிக்கிறேன் அவன் ப்ரேயர் பண்ண போது சொன்னானா, ஆனா நீ வந்து யூ ஹாவ் டு சூஸ். நான் இது இருக்கேன், நான் ஸ்ரீதேவி, பட் என்னோட கவுண்டர் பார்ட் மூதேவியும் இருக்கா. ஸோ நீ வந்து வி போத் வில் கம், அதனால யூ ஹாவ் டு மேக் எ சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொன்னாலாம். ஸோ திஸ் மேன் ஹேப்பனிங் டு பி அ வைஸ் பர்சன், ஹி செட், நீ என்னோட இருந்தானாக்க உன்னை, அதாவது யுவர் ஸ்ப்ளெண்டரஸ், அண்ட் தென் நீ என் பக்கத்தில் இருக்கிறது போது உன்னை எனக்கு பிடிக்கும்.
Moodevi, when she walks away from me, I like her, all seeing her, seeing her back. And I mean, the pun is, உனக்கு அதாவது அந்த இது என்னன்னாக்க, மூதேவி and ஸ்ரீதேவி are like twins, of the or the two sides of the coin. ஸோ இது இருந்துட்டு அது வேண்டான்னு நீ இது பண்ண முடியாது. இட் வில் ஃபிளிப் அண்ட் அனதர் டைம் யூ வில் கெட் தட் அப்படின்ற மாதிரி ஒரு, ஐ மீன் இட்ஸ் மோர் இது ஒரு ஜோக்குலர் ஸ்டோரி. பட் வி நீட் டு டேக் த குட் வித் த பேட்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி சம்டைம்ஸ் யூ கெட் மணி, சம்டைம்ஸ் வென் யூ ஆர் இன் த பர்சியூட் ஆஃப் இட், அண்ட் சம்டைம்ஸ் யூ ஆர் அன்டன் பை த வெரி சேம் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சொல்லுவா, ஒரு ஸ்லோகம், கராக்ரே வசத்தே லக்ஷ்மி, இந்த இடத்துல லக்ஷ்மி வசிக்கிறாள். கரத்துடைய அக்ரபாகம், இந்த பகுதி விரல் நுனி, பணம் தான் லக்ஷ்மி அப்படின்னு வச்சுட்டா, அந்த இடத்துல பணம் எப்போ வருது அப்படின்னா, காரியத்துக்கு, நல்ல காரியத்துக்கு கொடுக்கும்போது, தர்ம காரியத்துக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல வருது. அப்போ தர்ம காரியத்துல செலவழிக்கப்படுவதுதான் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவேன். தர்ம காரியம் எதுக்கு? லக்ஷ்மி வந்து மகாவிஷ்ணுவோடைய துணைவி. இப்போ மகாலட்சுமியோட வேலை இது, மகாவிஷ்ணுவோட வேலை நிலைநாட்டுவது, உயிர்களை நிலைநாட்டுவது, நல்ல உலகத்தை, இயற்கையை, அதாவது பாதுகாப்பது, காப்பது, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, தேசத்தை, இயற்கையை எதெல்லாம் பாதுகாக்கிற வேலையோ அதுக்கு எந்த பணம் உபயோகமாறுதோ அதுதான் லக்ஷ்மி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. சரி, இந்த ஊர் பிரீஸ்ட் எல்லாம் கூட இங்க வந்து ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு இல்ல ஒரு ஹோமம் பண்றது, அதுக்கு எல்லாரும் நிறைய பேர் டிக்கெட் வாங்கணும், அது இதுன்னு சொன்னாக்கா அவ சொல்றதும் இப்படிதான். நீங்க $10 கொடுக்கறதோ $100 கொடுக்கறதோ உங்களுக்கு 10 மடங்கா 100 மடங்கா உங்களுக்கே திரும்பி வரும் அப்படின்னு, அது பெருமாள் அப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. நீங்க இப்ப சொன்ன அதே தான், ஒரு சத்காரியத்தை போடும்போது அது தட் கம்ஸ், தட் கெட்ஸ் பெய்ட் பேக் டு யூ இன் மல்டிபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஜெனரல் பிலீஃப். நமஸ்காரம். அப்படி பண்ணா அது வியாபாரம் ஆயிடாதா? No, that is the insight. I'm just telling you. Just out of curiosity, I'm asking. No, அந்த எதிர்பார்ப்போட நம்ம போடுறது கிடையாது, அது போடக்கூடாது, ரைட்? பட் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள், அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தது, மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த புருஷார்த்தத்துல, அர்த்தத்துல, இன் பர்சியூட் ஆஃப் மணி தான் the whole world is operatingன்ற மாதிரி எனக்கு பட்டுது. அது என்னோட சுய அனுபவத்திலேயே அதுதான் இருந்தது. when what we are trying to do, but how we start balancing with the righteousness, which is dharma. இதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க 18வது அத்தியாயத்தை பாருங்க. பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, சாதுர்வர்ணம் சொல்றாரு. பிராமணனுக்கு குணங்களை சொல்றாரு. சமோதம, தப, சௌச்சம், சாந்தி, ஆர்ஜவமே வச்ச, இதெல்லாம் பிராமணனுடைய தன்மைகள், அவன் செயல்கூடிய செயல்களுடைய தன்மைகள்ங்கிறாரு. க்ஷத்ரியனுக்கு அதே போல குணங்களை சொல்றாரு. ஆனா வைஷ்யனுக்கு சொல்லும் போது தர்மத்தை, குணங்களை அதெல்லாம் சொல்லல. அவன் என்ன மல்டிபிளிகேஷன் செய்யறான், வியாபாரம் மூலமா, பசு வளர்ப்பது மூலமா, விவசாயம் மூலமா, இதெல்லாமே மல்டிபிளிகேஷன். ஒரு விதை 1000 விதையா மாத்துது, ஒரு பைசாவை 1000 ரூபாவா மாத்துறது, ஒரு பசுவை 400 பசு கூடமா, பசு சாலையா மாத்துவது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெல்த், அதுதான் வைஷ்யன் அப்படின்னு சொல்றான். அங்கே தர்மம் சொல்லப்படலை. ஆனா நம்ம நாட்டு சாதுக்களுடைய சிஸ்டம்ல அடிக்கடி தர்மத்தை சொல்லி, சாதாரண சின்ன சின்ன விஷயம், பால்காரன் 1 லிட்டர் நம்ம வாங்கினா மேல ஒரு 100 மில்லி, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, அளவுல தப்பு இருந்தா அதுக்கு பிராய்ச்சித்தம் ஒரு 100 மில்லி. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, 100 எலுமிச்சம்பழம் வாங்கினா 120 எலுமிச்சம்பழம் கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணு அழுகி போயிருந்தா என் மேல பாவம் வரக்கூடாதுன்னு. சோ இப்படி தர்மத்தால கட்டுப்படுத்தினாங்களே தவிர தர்மம் அவருக்கு சொல்லப்படல. வைஷ்யன், யூ ஹேவ் டு மல்டிப்ளை, அவ்வளவுதான். அதனால ராஜஸ்தானி மார்வாடிகளுக்கு இந்த இது செய்யற வைஷ்யர்கள் மத்தியில் நிறைய சாதுக்கள் உலவுவாங்க. வீட்டுல போய் இதெல்லாம் சொல்லி 10% கொடு,
செலவு பண்ணு, கோவிலுக்கு ம். கொடு, கோஷாலை நடத்து, தண்ணீர் பந்தல் நடத்து. நீங்க பாருங்க, உலகம் நம்ம தேசம் முழுக்க தான காரியங்கள், தண்ணீர் பந்தல், அன்னதானம் அதெல்லாம் பார்த்தா 100க்கு 60-70% மார்வாடிகள் தான் செய்வாங்க. ம். ஏன்னா அந்த சாதுக்களுடைய வேலை. கிறிஸ்துவன் அந்த மாதிரி செய்யறான். 10% சர்ச்சைக்கு கொடு அப்படின்னு கட்டாயப்படுத்தி வாங்குறான் மெம்பர்டேந்து. முஸ்லிம்கள்ல ரம்ஜான் மாசத்துல ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி இருக்க மதத்துல. ம். பட் இது வாலண்டரியா நம்ம தேசத்துல கட்டாயம் வேதத்திலேயோ எங்கேயோ சொல்லல. ஆனா வாலண்டரியா நமக்கு இதை பழக்கப்படுத்தியிருக்கான். பிராமணனை பத்தி சொல்லும்போது அவன் தானம் கொடுக்கணும், தானம் வாங்கணும். தனக்கு மிஞ்சியதெல்லாம் தானம் கொடுக்கணுமா. ம். அதே போல க்ஷத்திரியன் அவன் அகங்காரத்துல எல்லாருக்கும் நான் தான் இவங்களுக்கு எல்லாம் தந்தை, நான் தான் எல்லாரும் வீட்டு அடுப்பையும் பற்ற வைக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரத்துல தானம் கொடுக்குறான். வைசியன் அவனுக்கு சொல்லப்படல, ஆனாலும் கூட அவன் தானம் சாதுக்களுடைய கண்டக்டனால அவனுக்கு டார்கெட் வச்சு நீ வந்து இவ்வளவு செலவுக்கு இதுக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்லி அதோட எஃபெக்ட்ல வைசியன் பணமும் நிறைய இருக்கு. இது இது குறிப்பிட்டா தானம்களை பத்தி நம்ம தேசத்துல. ஆனா அப்படி பல விஷயம் இருக்கு. தேவர்கள்ட்ட பிரம்மாட்ட போனாங்களாம். தேவர்கள், ராட்சசர்கள், மனுஷன். பிரம்மாட்ட போய் ஒரு உபதேசம் கேளுன்னு. அப்போ மனுஷனுக்கு அவர் கொடுத்த உபதேசம் தானம் பண்ணு அப்படின்னாராம். ஏன்னா மனுஷனுக்கு தான் இந்த சேர்த்து வைக்கிற தன்மை இருக்கு. அதனால அதுல வெளியில வரணும்னா அவன் தானம் பண்ணணும் அப்படின்னு அவர் தானம் பண்ண சொன்னாராம் பிரம்மா. அப்படி ஒரு கதை இருக்கு. ஸோ பணம் கொடுக்க கொடுக்க தானே நீங்க சொன்ன மாதிரி 100 மடங்கு வரும் வருது. அது அந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு கொடுக்க கொடுக்க தானே பணம் வருது. ஆனா சேர்த்து வைக்கிற பணம் அது தேங்கிய பணம், பிளாக் மணி. அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கே அழிவான விஷயம். ஹோர்டிங், சேர்த்து வைக்கிற பணம் அப்படிலாம் இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸ்ல சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. பிரேமா, ராதா, ரமேஷ், வெங்கட வேலாயுதம். பணம் பத்தி பேசிட்டு இருக்கோம். பணத்துடைய நீ சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரண லெவல்ல இருந்து ஒருத்தர் உழைப்பால முன்னுக்கு வந்திருக்கானா. நான் கல்யாணம் இந்தோர் போன புதுசுல 2 அப்படி எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு வந்து வாழ்க்கை வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்ல, கல்யாணம் ஆயிடுத்து. பையன் ஏதோ 11th தான் படிச்சிருக்கான். ஸோ அவனை வந்து நம்மத்துக்கு எதுக்கோ ஒரு இதுல மீட் பண்ண போது அந்த பேங்க்ல வந்து டெம்பரரியா ஸ்வீப்பரா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வச்சதா நம்ம நாட்டுல இருந்து வந்து ரேஷன் கார்டு உண்டு இல்ல, அப்பெல்லாம் நமக்கு ரேஷன் கார்டு உண்டு. அந்த ரேஷன் கார்டு சாமான் அந்த பையன் வாங்கிப்பான். அப்ப குழந்தை எல்லாம் கிடையாது, கல்யாணம் ஆன புதுசு. நம்ம அந்த ரேஷன் கார்டு எடுத்துட்டு புல்லு எண்ணெய் இது எல்லாம் நம்ம வாங்க சொல்லி அவ எடுத்துன்னு போயிடும் அந்த பையன். அப்படி இருந்த பையன் இவர் வந்து அப்ப பேங்க்ல இருக்கச்சு ஒரு கஜரா கிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அங்க தேவாஸ்ல இருந்தது. அங்க ஒரு யாரோ இவளோட கிளைண்ட் வேலை பண்ண வேலை சொல்லி ஏதாவது இந்த பையனுக்கு பண்ணணும் அப்படி சொன்னபோது அவன் சொன்னா, நான் ஒரு மஷின் வந்து டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி, இந்த இலை இருக்கும் இல்லையா, தோனா பண்ற இலை, அங்கெல்லாம் நிறைய இருக்கும் தொன்னை பண்றது. அங்க இந்தோர்ல நிறைய இப்படி எல்லா இடத்துலயும் அப்பெல்லாம் நிறைய காடு காடா இருக்கும் எல்லா இடத்துலயும். ஸோ அது அந்த இலைய வச்சு தொன்னையா பண்ணலாம், இல்லைன்னா இந்த இலையா பண்ணலாம். பாதாம் தெரியாது, அதுக்கு தொன்னை பண்றதுக்கு நான் அந்த பெருசு பெருசா அது பாதாம் இலை தெரியல எனக்கு, இல்ல தோன்றது. நிறைய இப்படி புஷ் மாதிரி நிறைய இருக்கும் அங்க எல்லா இடத்துலயும். அங்க கொஞ்சம் காலி இடம் இருக்கும். அது எனக்கு ஒரு சின்ன மெஷின் மாதிரி பண்ணி கொடுத்து அத வைஃப் பேர்ல ஆரம்பிச்சான். அப்ப அப்படியே மெல்ல மெல்ல தொன்னை பண்ணி அங்க சின்ன சின்ன கடையில இப்படி தெரிஞ்சவ வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த தொன்னை அவள்கிட்ட இருந்து வாங்குது, அந்த மாதிரி பண்ணி அப்புறம் மெல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதே பேங்க்ல பர்மனன்ட் ஜாப்
அந்த டெம்பரரி பார்ட் டைம் ஸ்வீப்பரை வந்து ஃபுல் டைம் ஸ்வீப்பரா இது பண்ணா. இன்னைக்கு அந்த ஆளு 2 குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, இந்தூர்ல வந்து அந்த பிசினஸ்ல இருந்து அவன் ஷிஃப்ட் ஆகி வேற பிசினஸ் பண்ணி வைஃப் பேர்ல பண்ணி இன்னைக்கு அந்த 2 பசங்களும் நல்லா படிச்சு, அந்த பையன் ஃபாரின்ல இருக்கான், பொண்ணு கல்யாணம் நல்ல இடத்துல இருக்கா, பெரிய வீடு கட்டிண்டு, சோலங்கின்னு அந்த பையன் பேரு. அது மாதிரி பூரா உழைப்பு தான். ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு வந்து இன்னைக்குன்னா நான் லாஸ்ட் அவனை எப்ப பார்த்தேன்னா இவர் போறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த முன்னாடி 2016-17 நோம் அங்க போன போது அவன் வந்து பார்த்தான். நிறைய 2 பையன், ஒருத்தன் வந்து இவன், இன்னொருத்தன் ஜோஷின்னு. நீ வந்து பார்த்தா எல்லா பணக்காரங்களை பாரு, 3 தலைமுறை முன்னால ரொம்ப ஏழ்மையா இருந்திருக்கும், அப்புறம் வந்து வெளியில வந்திருக்காங்க. அது நார்மல். அதுதான் லக்ஷ்மி சஞ்சலமானவள், ஒரு இடத்துல தங்க மாட்டா அப்படின்னு. எதிர்ப்பதமும் நடக்கும். நல்ல வசதியா இருக்கிறவன் அப்படியே போண்டியாகி கீழே போறது, அந்த கேஸும் இருக்கு. சரி, தானம் பணம் ஏற்படுத்துற மனசுக்குள்ள ஏற்படுத்துற டிஸ்டர்பன்ஸு, திருடுற மனப்பான்மை இருக்கலாம், அந்த மாதிரி பொறாமை, காம்படிஷன், நம்முடைய நேரடியா பார்த்த கேட்ட அனுபவங்கள். எனக்கு ஒரு விஷயம்னா, அட்லீஸ்ட் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பணமும் சந்தோஷமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது பணம் அப்பெல்லாம் இருக்காது, நான் ரொம்ப கஷ்டப்படுவோம். இவங்க வித்யாவெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வீட்லயே பாத்ரூம் இல்லாம காமன் பாத்ரூம்லாம் போன காலம்லாம் இருக்கு. அந்த கார்பரேஷன் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்து அந்த மாதிரி காலம்லாம் இருந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம ரொம்ப தீவிரமா யோசிச்சதுன்னா பணம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அப்படின்னு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வென் அந்த growth, அந்த நீங்க சொன்ன மாதிரி சஞ்சலத்திலேயே லக்ஷ்மி தாயார் வந்து நிறைய அப்படியே க்ரோ ஆக. ஆனா ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ண முடியாது, நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல, பட் என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியா இருக்கட்டும், வேற எல்லா ஃபேமிலியும் இன்டர்னலி பார்த்தா கூட அவங்க வந்து ரொம்ப செப்பரேட் அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, அந்த பணம் கம்மியா இருந்தப்ப உள்ள ஒரு உறவும் அந்த ரிலேஷன்ஷிப்பும், அந்த பணம் அதிகமா அது அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க அந்த க்ளோஸ்னஸ் ஆகிறது, அவங்கள்ட்ட அந்த விரிவில்லை, அவங்க அந்த அப்படியே செப்பரேட் அவுட் ஆகி போறது, அந்த ஃபேமிலி அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிக்கப்படுறது, இது வந்து கிளியரா கண்கூடவே நிறைய பார்க்க முடியுது. அண்ட் அவங்க சொசைட்டில இருந்தே கட் அவுட் ஆகுறாங்க நம்ம கிட்ட பணம் நிறைய வந்துருச்சுன்னா, அந்த டிஃபரன்ஸ், அந்த தாட்ஸ். ஸோ இது நல்லதா கெட்டதான்னு தெரியல, பட் பணம்ன்றது வந்து தேவைதான். ஆனா அது சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும், வேன் டிரைவர். அவர் சொல்லுவாரு, நான் வேன் டிரைவரா இருந்தேன், எங்க வீட்டுல 9 பேர் இருந்தோம், சின்ன ஒரே ரூமு, அத்தனை பேரும் படுப்போம். அப்போ இருந்த ஒரு சந்தோஷம், சாப்பாடு, ஒருத்தர் பேச்சு, அதெல்லாம் இப்போ நாங்க 3 பேர் தான் இருக்கோம். பெரிய வீடு கட்டிட்டு இருக்காரு அவரு, பங்களா. ஆனா அது இல்லை, எங்கேயோ நாங்க மிஸ் பண்றோம்னு அவர் சொன்னாரு. பெரிய வசதிக்கு வந்தப்புறம் அது எங்கேயோ நம்மளை தனிமைப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இது சொன்னார் அவர். நீங்க அதையே சொல்றீங்க ஜி. இதுக்கு ஒரு காரணம் இன்டர் டிபெண்டன்சி. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் டிபெண்ட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி இல்லாத இருக்கச்ச ரொம்ப விலகி போறோம். இவாதான் பண்ணணும், நம்ம கூட பிறந்தவாதான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்ற காலம் இருந்த வரைக்கும் எல்லாரோட நெகட்டிவ்ஸையும் நம்மளுக்கு சகிச்சுக்கிற பக்குவம் இருந்தது. இப்ப அவ இல்லாட்ட பரவாயில்ல, இன்னொருத்தர் ஆல்டர்னேட் எல்லாத்துக்கும். இப்ப ஒய்ஃப் சமைக்காட்டா ஸ்விக்கி இருக்கு, ஸ்விக்கி கிடைக்காட்டா மொனக்கடை இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய ரீசன். அபண்டன்ஸ் ஆஃப் த அவைலபிலிட்டியே கூட ஒரு ரீசன், எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு. இப்ப ஏன் ஃபாரின்ல இருக்க யாருமே வேண்டாம் அப்படின்னா எல்லா வாழ்க்கை ஃபிங்கர் டிப்ல கிடைச்சிடுறது. இப்ப அதை பார்த்துதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டாவது ஃபேக்டர் என்ன டெவலப் ஆகுதுன்னா ஒரு பயம்னா, அது நான் கிளியரா சொல்ல முடியும். இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பசங்களை கூட நம்ம வெளியில விளையாட விடுறதுக்கு ஒரு பயம் வந்துருது.
நம்மள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஒரு லெவல் வந்துட்டாலே அந்த ஜென்ரல் லோக்கல்ல இறங்கி அந்த பசங்க விளையாடுறதே குறைஞ்சிருது. ஒரு பயம் வந்துருது நமக்கே. நம்ம என்ன பயமோ நம்மள்ட்ட என்னது என்ன எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த பசங்களுக்கே அது ஒரு பெரிய பாதிப்பு. அந்த ஒரு ஜென்ரேஷனே பயங்கர பாதிக்கப்படுறாங்க இதனால அப்படின்னு ஒரு இருக்கு. பயமும் அதிகமாயிடுது இந்த மாதிரி ரொம்ப இதனால. அண்ட் பணத்தை தானம் பண்றச்ச கூட எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு சாதாரணப்பட்டவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை போடுவான், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆமா இல்லையா? நம்ம வந்து யார்கிட்ட கரெக்டா போய் சேரணும், தேசே காலேச்ச பாத்திரேச்ச அதை பார்ப்போம் நம்ம. வேற அபண்டன்டா பணம் இருந்தது, அது ஒருவேளை அவ உழைக்காம வந்துதான் உழைச்சு வந்துதான் தெரியாது, மொத்தமா அது தானம் பண்ணணும்ன்ற அவளுக்கு எண்ணம் இருக்குமே தவிர இன்னார போய் சேரணும்ன்றத பத்தி அவளுக்கு பெரிய கவலை இருக்காது. சரி. இப்ப நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா he must be a deserving candidate அப்படின்றது நான் பார்ப்பேன். இல்லைன்னா அவ நிச்சயமா என்னை விட ரொம்ப குறைச்சலா இருக்கணும், they deserve my இது ஆஃபரிங் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட். எனக்கு இந்த ஆத்துல நம்ம துணி நல்ல துணி இருந்தது, சைஸ் போயிடுது, ஆனா நல்லாவே இருக்கு துணி, அயன் பண்ணியே இருக்குன்னா கூட கரெக்ட் பர்சனுக்கு கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து நான் எல்லாம் கொடுப்பேன். பட் அடுத்த ஜென்ரேஷன் பசங்க அப்படிலாம் பாக்குறது கிடையாது, மொத்தமா போட்டு தூக்கி போட்டுறது, நீ எடுத்துட்டா எடுத்துக்கோ, இல்லைன்னா கரை வந்து எடுத்துக்கிட்டோம், யாரும் எப்படியோ இந்த இடத்த விட்டு காலி பண்ணா போதும் அப்படின்ற ஆட்டிடியூட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே நிறைய இருக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, ஒரு டிஸ்போஸ் பண்றதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படுத்திக்கிற அப்படின்ற. நான் ஒருவேளை ஓல்டு ஜெனரேஷனா என்னன்னு தெரியல எனக்கு. அது நீங்க சொல்றது சாப்பாட்டு விஷயத்துல குறைவான நமக்கு ரிசோர்ஸ் இருந்த போது திருநாய்க்கு டெய்லி பங்கு போகும், பிச்சைக்காரர் பிச்சைக்கு போகும், வேற யாராவது வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவருக்கு கொடுப்போம். நிறைய பேர் வருவார், வீட்டில் நிறைய பேர் அழுக்காம டீ காஃபி டிஃபனு சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி முடித்து லாரி நிறைய வேஸ்டான சாப்பாடு போடுது, லாரி நிறைய. சென்னையில் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து சாப்பாட்டில் மிச்சமானதெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறோன்னு அது ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா தட்டில் மிச்சம் வைக்கிறது, கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறது. நான் ராமகிருஷ்ணா மிஷன் கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பாளையத்தில் ஹாஸ்டலில் பேச போயிருந்தேன். ராத்திரி சாப்பிட்டேன் அங்கே. நான் 4 விக்கெட் அப்படின்னு வரான், இன்னொருத்தன் 6 விக்கெட்டுங்கிறான். என்னடா பார்த்தா இவ்வளோ உயரமாக இருக்க தண்ணி ட்ரம் நிறைய, இட்லி பாதி இட்லி முழு இட்லி கல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இறக்கமே இல்லாமல் அந்த ட்ரம்மில். என்னடா சாமிஜிட்ட கேட்டேன், இதெல்லாம் தடுக்க முடியாதான்னு. தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னாரு. ஆனால் ட்ரம் நிறைய. அதுக்கப்புறம் நான் சங்கரமா ஸ்கூலில் வித்யாலய 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருந்தேன். முதல் நாள் நாங்கள் வரண்டாவில் உட்காந்து குழந்தையெல்லாம் சாப்பிட்றது, 100 குழந்தை தான். அங்கே நம்ம நீலக்கல்லில் ஒரு வருமே, ஓரளவுக்கு 2 அடி உயரம் தண்ணி ட்ரம்மு, அதை கொண்டு வச்சுருந்தா அந்த வேலைக்கார பெண். எதுக்குன்னு கேட்டேன். டப்பாவில் இருக்கிற மிச்சத்தெல்லாம் அதில் போடணும், அதுக்காக இது ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா. அன்னைக்கு பார்த்தேன் அது ஃபுல்லாச்சு. என்னடா அது அநியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள்லேருந்து யார் நல்லா க்ளீனாக சாப்பிட்றானோ அந்த குழந்தை, நான் அங்கேயே சேர் போட்டு உட்காந்து என்கிட்ட டப்பாவை நீ இப்படி காட்டிட்டு அவன் கன்னத்தை இப்படி தொடுவேன், தட்டு தலையில் கை வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த கன்னத்தை தொடரணும், நான் வந்து வெரி குட் அப்படின்னு சொல்றதுக்காக 1 மாசத்துல அந்த 100 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் தவிர அத்தனை பேரும் காலி டப்பாவை இப்படி காட்டிட்டு போவாங்க. அந்த ட்ரம் வைக்கிறத எடுத்துட்டோம். இந்த வேஸ்ட் பண்றது நிறைய குறைவா இருந்த காலத்துல நம்ம வேஸ்ட் பண்ணல, கொடுத்தோம் நிறைய. இப்போ அதிகமா இருக்கிற காலத்துல கொடுக்கறது நின்று போச்சு. ஆனா வீணடிக்கிறது, டஸ்ட்பின்ல போறது ரொம்ப அதிகமாயிடுது. இது ஒரு உண்மைதான். பணம் விஷயத்துல அது
சாப்பாடு விஷயத்துலயும் அது இதுல குடுக்கறவாளுக்கும் வேஸ்ட் ஆறுதுன்ற கவலை இல்ல, கவலை இல்லை. வாங்கிக்கிறவாளுக்கும் வேஸ்ட் ஆறத பத்தின கவலை இல்ல. அதுதான் பிரச்சனை. வேண்டாங்கிறான், பணமா கொடுங்கிறான். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், பணம் கொடு. ஆமா, கோவில் வாசல்ல கூட நம்ம இட்லி வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்றா, அதுக்கு பதிலா ரூபா கொடுன்னு கேக்குறா. பணம் பணம் சாதாரணமா நம்மளே சின்ன வயசுல இருக்கச்சே ஒரு பேனா வாங்கி கொடுப்பா ஸ்கூல் போறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே. அந்த பேனாவை நிப்பு ஒடிஞ்சிருத்தோ தொலைச்சிட்டோம்னா இவ்வளவு திட்டு வாங்குவோம், ஜாக்கிரதையா வச்சுக்கலன்னு. அப்ப நம்ம பெரியவாளாயி நம்ம சம்பாதிக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 வாங்கி வீட்டுல வச்சிருப்போம். கொஞ்சம் இது இப்ப பாருங்க, டப்பா வாங்கி வைக்கிறா, அவ எடுக்கிறா, யூஸ் பண்றா, அப்படியே யூஸ் பண்ற இடத்துல வச்சிடுறா, திரும்ப தேடவே வேண்டாம், அந்த டப்பா நிறைய வச்சிருக்கேன். அதோட வேல்யூ தெரியல அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி, பிரேமா சொல்ற மாதிரி நம்மளுக்கு தான் வேல்யூ தெரியல, நமக்கு தெரியுது. நம்ம அபண்டன்ட்டா வாங்கி வைக்கிறதுனால தான் பசங்க கெட்டு போறா. உனக்கு 2 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே இப்ப எவ்வளவு 2 தானே. இப்ப நமக்கு அப்பெல்லாம் ஒரு பேனா, இந்த ஃபவுண்டன் பென் வாங்கி அதுல ஒரு இங்கு பாட்டில் வாங்கி வச்சா இங்கு கொட்டினா திட்டு விழும், நிப்பு ஒடிச்சா திட்டு விழும் அப்படின்னு நமக்கு நமக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கலாம். அது ஒரு இருந்திருக்கலாம். ஆல்டர்னேட் கிடையாதுன்றதும் ஒரு காரணம். அதுவும் இருக்கலாம். தெரியும். பென்சில் வாங்கினா அது திருண்டு கைக்குள்ள வர மட்டும் அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பின்னாடி பேனாவோட மூடிய பெருசு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இப்ப அதுவும் என்னோட குழந்தைகளுக்கே நான் நினைச்சுப்பேன், ஐயோ நம்ம ரொம்ப மோசம் அப்படின்னாலும் நான் அவ்வளோ அந்த லெவலுக்கு திட்டலனா கூட திட்டுட்டும் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி. அப்ப பாருங்க, இப்ப அப்பா அம்மாவும் கண்டுக்கிறது இல்ல நம்மள. நான் வீட்டுல பாட்டியா இருக்கிறதுனால நான் கத்திட்டு இருப்பேன் தவிர, ஆனா மீன்ஸ் அது போன புரியுதுன்னா அந்த ஒரு 50 ரூபா கொடுத்தானா ஒரு அபண்டன்ஸ். அதான் 50 ரூபா கொடுத்தானா 10 பெண்ணு 20 பெண்ணு கிடைச்சிருது. இல்ல ராதா, அன்னைக்கு நம்ம 50 ரூபாய் கொடுத்தா 500 பேனா கிடைக்கும். நம்ம கிட்ட 50 ரூபாய் கிடையாது அன்னைக்கு. அந்த 50 ரூபாவை வேற விதத்துல நல்ல விதமா செலவழிச்சுட்டு இருந்தா பெற்றோர். வேற இப்ப யாருக்குமே கொடுக்கறத விட மை சன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மென்டாலிட்டி ரொம்ப, அந்த செல்ஃப், அந்த நம்ம மனசு ரொம்ப சுருங்கி போயிடவே, நான் என் குடும்பம் அதுக்கு செலவழிச்சா போதும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் பெரியவாளுக்கு நடுவுல. சோ அதனால என்ன பண்றா, நிறைய வாங்கி போட்டு வருது. என்ன படுத்தாம இரு, எதை வேணா எடுத்துட்டு ஒழி, அவ்வளவுதான். அப்புறம் இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் கிட்ஜ் அப்பெல்லாம் என்ன, பழைய சோறு மிஞ்சித்துனா அது கொஞ்சம் வீணாச்சுன்னா கூட தண்ணி வச்சு கழிநீர் மாதிரி பண்ணி வாசல மாடுக்கு வைப்பா. அம்மா அண்ணா சொல்ற மாதிரி நாய்க்கு போடுவா, குருவிக்கு போடுவா அப்படின்னு இருக்கும். இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்துருத்தோ, அது தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்மளே மறுநாள் அத கஷ்டம். இப்போ ஹோட்டல்ல வாங்கினா அது எப்படியா இருந்தாலும் எங்க வச்சாலும் 4 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. நம்ம சமைச்சா 2 நாள் கூட நல்லா இருக்கு. சோ அது ரொம்ப ப்ரெஷியஸ் நம்ம சமைக்கிறதுன்றது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு 5 நாள் 6 நாள் பழசாந்தா கூட ரொட்டேஷன்ல. இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க சொல்லுங்க, இதுல பேசுங்க. பணம்னால நாம் ஏமாற்றப்பட்டோம். பணம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம மனசுல ஏற்பட்ட பலவீனங்கள், பேராசை, அந்த மாதிரி காரணமா ஏமாற்றப்பட்டோம். ஏமாத்துறவன் எப்படி புத்திசாலித்தனமா நம்முடைய பலவீனத்தை யூஸ் பண்ணினா அந்த பணம் போச்சு. அப்போ போனப்புறம் நம்ம மனசுல ஏற்பட்ட எண்ணங்கள் அது சரியாகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு. அந்த மாதிரி நாம சொந்தமா அல்லது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பணம் எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறது. வரும் கரெக்டு இருந்தா கூட டிஸ்டர்ப் ஆகும், ஏமாந்தோம். இப்போ சமீபத்துல ராத இது சொன்னா 3 நாள் டிஸ்கஷன் போன்ல, அதுதான் டிஸ்கஷன். அது மாதிரி சம்பவங்கள் இருந்தா அதை சொல்லுங்க நீங்க. பணம் எப்படி மனுஷனை தப்பான வழியில தூண்டி விடுறது, அதே போல பணத்தை பற்றிய பேராசை எப்படி மனுஷனை ஏமாற வைக்கிறது, மீண்டும் மீண்டும் ஏமாற வைக்கிறது. அந்த மாதிரி
வாழ்க்கையில எத்தனை தடவை எப்படி ஏமாந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப லோலேந்து மேல வந்தவா இருக்கா. யாரோ ஒரு ஆள் வந்து 1,00,000 கொடுத்தா பர் மந்த் 25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறேன்னு சொன்னா. அப்படியெல்லாம் சொன்னதுனால தான் 5 லட்சம் கொடுத்து பிள்ளைய 3 லட்சம் கொடுக்க வச்சு சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கொடுக்க வச்சு கடைசியில எல்லாம் 2 மாசம் 3 மாசம் எல்லாம் போயிடுது. நான் அவகிட்ட சொன்னேன், உனக்கு அறிவு இல்லையா? நாங்கள்லாம் அப்ப முட்டாளா 8% 6%க்கு இன்வெஸ்ட் பண்ண பேங்க்ல டெபாசிட் போடுறோம், எல்ஐசியில போடுறோம், உனக்கு மட்டும் அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சானா புரிய மாட்டேன்றது அவளுக்கு. தொலைச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு வந்துடும் வரல, போயிடுது, எல்லாம் போயிடுது. சோ இந்த ஆட்டிடியூடு நிறைய ஈஸி மணி, நிறைய பேர் அதுக்கு போய் விழறா. ஈஸி மணி கரெக்ட். நான் இப்ப சொன்ன என்ன சொன்ன இல்லையா, ரீசெண்டா இப்ப நான் சென்னை போயிருந்தேன் ஒரு 4-5 நாள் முன்னாடி. என்னோட சிஸ்டர் இல்ல நாத்தனார் தனியா இருக்கா, 78 வயசு, சென்னையில இருக்கா. அவ்வளோ படிச்சு சொல்லிருக்கு ஜிபே யூஸ் பண்ணா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு பேங்க்ல இருந்து, யுவர் சம் டிரான்சாக்ஷன் லிமிட் இஸ் எக்ஸீடட் அப்படி ஏதோ வந்திருக்கு. விசிட் தி பிரான்ச் ஃபார் கிளாரிஃபிகேஷன் இன்னும் வந்திருக்கு. ஃபோன் பண்ணும்போது நீங்க ஆட்டோ வச்சுட்டு போங்க, பேங்க்ல போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனாலும் ஒரு எந்தூசியாசம் சொல்லுங்க, ஒரு என்ன அவ என்ன பண்ணிருக்கா, கூகுள்ல வந்து ஜஸ்ட் சர்ச் எப்படி இந்தியன் பேங்க் திருவான்மியூர் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஜென்ரலா கூகுள்ல சர்ச் பண்ணி ஏதோ 2 நம்பர் வந்தது. அதுல ஒரு நம்பர் எடுக்கல, இன்னொரு நம்பர்ல போன் பண்ணபோது ஒரு ஆள் எடுத்திருக்கான். நான் ராகேஷ் சர்மா பேசுறேன், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க, நான் வந்து பிரான்ச் மேனேஜர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இது கால்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து எல்லா இந்த சோ கால்டு பிரான்ச் மேனேஜர் இவட்ட எல்லா டீட்டெயிலாம் கேட்டுட்டு, நாங்க இந்த மாதிரி இவ சொல்லியிருக்கா இல்ல, நான் ஓல்டு, நான் சீனியர் சிட்டிசன், ஐ கான் கம் டு த பிரான்ச் அண்ட் ஆல் அப்படி என்னெல்லாம் சொன்னாலும் தெரியாது. ஷி வுட் ஹவ் செட். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கார், வீடியோல வாங்கோ, வீடியோ கால்ல நீங்க வர வேண்டாம், ஐ வில் டெல் யூ வாட் டு டூ அப்படின்னு சொல்லி ஓடிபி வாங்கலையே. ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு 5,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா, அந்த 5,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இவ ஜிபே யூஸ் பண்ணாதவா இல்ல பண்ணிருக்கா. ஆனாலும் அந்த ஜிபே ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி அந்த ருபீஸ் இருக்குல்ல, ருபீஸோட இடத்துல டைப் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கோ, அப்புறம் கீழே அந்த டீடைல்ஸ்ல வந்து 5,000 போடுங்கன்னு சொல்லி அழகா அந்த மொபைல் நம்பரை தேங்க்ஃபுல்லி யூபிஐ டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் மோர் தென் 1 lakh இல்லையா. ஸோ அதனால அவ நம்பர் வந்து 9,446 சம்திங். ஸோ இவ என்ன பண்ணிருக்கா, 9,446 போட்டோன்னே அதுக்கு மேல எடுக்கல அது அமௌண்ட். அப்புறம் கீழே வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டீடைல்ஸ்ல வந்து 5,000 போட்டிருக்கா. போட்டு அழகா பின் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. அப்புறம் வந்து அப்பதான் நான் அதுக்குள்ள நுழைறேன், நான் என்னமோ பண்ணிட்டேன் போல இருக்குடி, எனக்கு தெரியலன்னா. நான் சொன்னேன் என்ன பண்ணல. அப்புறம் பார்த்தானா இப்படி பண்ணிருக்கா, 94,446 போயாச்சு நேர அவளுக்கு. அதுக்கப்புறம் குய்யோ மில்லியன் பண்ணி அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல நிறைய இருக்குல்ல பேலன்ஸ், 1,000 சொச்ச ரூபா தான் பேலன்ஸ் இருந்தது இதெல்லாம் போனதுக்கு அப்புறம். அப்போ வந்து இந்த பேங்க் HDFC பேங்க் போன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி, அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் டீட்டெயிலாம் என்னவோ வாங்கிட்டு இருக்காமோ. ஒரே பயம், அங்க போய் ஏதா பண்ணிட்டு போறான்ட்டு. அப்போ இந்தியன் பேங்க் போய் அங்கே எல்லாம் லெட்டர் கொடுத்து, அப்புறம் அந்த சைபர் கிரைம் ஏதோ 1930 அங்க போன் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, என்ன எனக்கு 6 மணிக்கு ஃபிளைட் இருந்தது, இமீடியட்டா கிளம்பணும். நான் என்ன பண்றது, 1.5 hours நான் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எங்க மச்சினர் வந்து அவளை கூட்டிட்டு பேங்க் போயிட்டு ஏதோ பேசிக் கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணினான். இது ஒரு எதுக்கு சொல்றேன்னா, சாதாரணமா ருபீஸ்னு போட்டிருக்கு 94,446.00 வந்திருக்கும் இல்லையா, அதுல அத கூட அப்சர்வ் பண்ண முடியல. அது அவனோட
பேச்சுல இதுவாயிட்டாளா என்னன்னு தெரியல. அதான் இது இப்ப ரீசெண்டா ஒரு வாரம் கூட இல்ல. அப்ப ரொம்ப டிஸ்டர்ப். இப்ப எவ்வளவு டிஸ்டர்ப்னா பையன்கிட்ட சொல்றதுக்கு கூட பயந்தா. நான் சொன்னேன் பையன்கிட்ட சொல்லிதானே ஆனோம் என்னதான் இருந்தாலும். அவன் திட்டுனா வாங்கி கேட்டுக்கோங்க, என்ன நம்ம தப்பு பண்ணியாச்சு. அப்ப பையன்கிட்ட சொல்றது அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ். இந்த வயசுல அவசியம் இல்லை இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம். ஆனா என்ன பண்றது, ஆயிடுச்சு தப்பு. ஒரு இப்போ இன்னைக்கு கூட கார்த்தால பேசி ஒரே அழுக, ஒரே இது ஸ்ட்ரெஸ், அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது இங்க ஒரு நாடார் ஒருத்தர் வந்திருந்தாரு. 5000 ரூபாய் கொடுங்க, டிவிஎஸ் எடுத்துன்னு போங்க அப்படின்னு. 5000 ரூபாய் கொடுத்து, அப்போ ஏதோ 15,000 போல இருக்கு டிவிஎஸோட விலை. 5000 இல்லை, மொத்தமே 5000, 1500 ரூபாய், 8000 ரூபாய் ஏதோ போல இருக்கு. 1/3 பணத்துல டிவிஎஸ் கொடுக்குறான். பெரிய கூட்டம், எல்லாருக்கும் 3 டோக்கன் கொடுத்தாங்க. 3 டோக்கன். இத 2500 நீ கட்டிருக்க, மீதி 2500 7500 விலை. யாரோ 2 பேர்கிட்ட நீ இத கொடுத்துட்டு நீ 7500 5000 நீ வாங்கிக்கோ அப்படின்னு டிவிஎஸ் கொடுக்குறான். அது மாதிரி MLM ஸ்டைல், ஏதோ செயின் சிஸ்டம். எல்லாரும் அவனுக்கு கிடைச்சிருக்கு டிவிஎஸ், இவனுக்கு கிடைச்சிருக்குன்னு எல்லாருக்கும் பேராசை. கடைசியில ஒரு மாசம் காலையில் பார்த்தா அங்க 400-500 பேர் கதவை அந்த ஷட்டரை இடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பூட்டிட்டு போயிட்டான். இது MLM ஸ்டைல். இது நான் ஒரு 5 தடவையாவது பார்த்திருக்கேன் இந்த 60 வருஷத்துல. திரும்ப திரும்ப அதே ஏமாற்றம். ஏன் பேராசை? அந்த வருது உடனே பேராசை. நான் வெஸ்மாம்பலத்துல இந்த மேட்லி ரோட் சப்வே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப். அந்த ஜுவல்லரி ஷாப் வந்து ஒரு முஸ்லிமோடது. அவன் என்ன பண்ணா, அந்த பக்கமா நான் அடிக்கடி கிராஸ் பண்ணி போறச்ச அந்த முஸ்லிம் ஷாப் வாசல்ல ஒரே ஒரு புர்கா கிளாட் ஒரு 30 பேர் பர்மனண்டா நின்றுட்டே இருப்பா. எனக்கு ரொம்ப டவுட், ஏன் இங்க இப்படி ஒரு முஸ்லீம் எப்ப பார்த்தாலும் கூட்டம் போடுற? எனக்கு என்ன, ஏதாவது குண்டு வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாளா என்ன, ஒரு ரொம்ப டவுட் இருந்துட்டே இருக்கும். அப்ப ஓமாம்புலியூருக்கு கூட நான் போன் பண்ணி ஏதாவது செக் பண்ணியா, நீங்க இங்க என்னமோ கூட்டம், முஸ்லீம் கூட்டம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு, ரொம்ப அங்க கிடுகிடுன்னு எல்லாரும் உள்ள போவா, கிடுகிடுன்னு வெளில வருவா, கிடுகிடுன்னு யாரையும் சட்டை பண்ண மாட்டா, ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஒரு 2 months எவனோ ஒரு முஸ்லீம் அங்க உட்கார்ந்துட்டு நகை அடமானம் வச்சா பேங்க்ல வந்து ஒரு கிராமுக்கு வந்து 2000 என்னமோ கொடுக்கறச்சு, நான் வந்து 5000 கொடுக்கறேன், அதாவது அது ரேட்டை விட கூட, அந்த மாதிரி சொல்லி முதல்ல வந்த ஒரு 100 பேர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தவா எல்லாரோடையும் பெரிய பெரிய கோல்டு எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டின்னு ஒரு நாள் ஓடி போயிட்டான். அதாவது ஒரு முஸ்லீமே ஏமாத்து. ஒரே ஒரு சந்தோஷம் என்ன, ஏமாத்தினவனும் முஸ்லீம், ஏமாந்தவனும் முஸ்லீம். அதான் குற்றவாளி யாரு? அந்த கோல்டு வித்தாளா, போய் கியூல நின்றாளுங்களா? அந்த கிரீட், இதுக்கெல்லாம் காரணம் கிரீட் தான். பணம் ஆட்டி வைக்கும். ஆனா மனுஷனை பணம் பயங்கரமானது. கடன் வாங்குற பாருங்களேன், இந்த பணத்தை கடன்ல சிக்கி வித்தியா மூச்சு முட்டும் வேற ஒரு ஆட்டை ஏமாத்தி கடன் வாங்கி இந்த பிரச்சனை தீர்த்துடலான்னு நினைப்பான். இது பாதி தீரும், இன்னொரு பிரச்சனை ஆட் ஆயிடும், அப்புறம் 2 வயதுல மூச்சு முட்டுவான். இந்த கடன் வாங்குற ஆளுங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் நீங்க. கடன்ல சிக்கி மூச்சு முட்டுற ஆளுங்க அப்படியேதான் தெரியும். என்னோட டஃபஸ்ட் பீரியட்ல என் வீடு வந்து ஆக்ஷனுக்கு வந்துடுச்சு, எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, வீடு ஆக்ஷனுக்கு வந்துடுத்து. எனக்கு 4th ஆக்ஷன் நோட்டீஸ் போது தான் நான் பார்த்தேன் வீடு ஆக்ஷனுக்கு வந்துடுத்து, இன்னும் மேட்டர் ஆஃப் 1 week ஆக்ஷனுக்கு வரப்போறது வீடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப எனக்கு ஆஸ் யூஷுவல் உறவுக்காரெல்லாம் காணாம போயிட்டா. நானே 2 பசங்க, பையனுக்கு 19 வயசு, இன்னொன்னு சின்ன பையன் 13-14 வயசு. என்ன பண்றது, நானும் என் பெரிய பையனும் உட்காந்துதான் பேசிட்டு இருந்தோம். அப்போ தென் ஐ செட், இதுக்கு ஒரே சொல்யூஷன், நம்ம மேல வீடு போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுது. ஸோ பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இருக்காது, ஏன்னா he was not in right mind. ஸோ அப்ப என்ன பண்ணணும்,
கடன் இல்லாத வாழ்க்கை மட்டும்தான் வேணும், அப்ப இருந்தாதான் நம்மளால ஃபர்தரா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குரு யார் எங்களுக்கு கடன் கொடுத்து யார் எங்களுக்கு ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுத்தாலோ சாட்சிக்காரன் காலில் விழுறது சண்டைக்காரன் கால் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேர பாரிஸ் கார்னருக்கு போயிட்டு அங்க யார் எனக்கு கடன் கொடுத்தானோ அவன்கிட்ட போய் பேசினோம். அவன்கிட்ட போய் பேசினோடனே நீதான் உன்னோட பேர்ல தான் வீடு இருக்கு, ஆனா எனக்கு உன் ஹஸ்பண்ட் எல்லாத்துலயும் முன்னிருந்து எல்லாம் பண்ணதுனால என்னால உன்னை அப்ரோச் பண்ண முடியல, தேங்க் காட் நீயே வந்துட்ட, இப்ப நீ இவ்வளவு அமௌண்ட் எனக்கு பே பண்ணியே ஆகணும் இன்ஸ்டன்டா, அப்பதான் உன் ஆக்ஷனை நான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் தென் ஐ டோல்ட் ஹிம் எல்லாம் எவ்ரிதிங் ஹஸ் கான் பியாண்ட் மை கெப்பாசிட்டி, இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஆக்ஷனை நிறுத்த முடியும், so that I will sell the entire house in 3 months time and clear of all your debts அப்படின்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவன் என்ன சொன்னா, இப்ப இமீடியட்டா எனக்கு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ அதை கொடுத்துட்டியானா தென் நான் ஆக்ஷனை வந்து ஒரு 3 மாசத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஆக்ஷனை நிறுத்திட்டு ஏதோ ஒரு கிளையண்ட்டை பாக்குறதுக்கு போயிருக்கச்சு. அந்த கிளையண்ட் யாரு அப்படின்னா SR கல்யாணம், ஒரு அட்வொகேட். அவன் என்ன சொன்னா, நோ ஃபால்ட் ஆஃப் யூ ஆர் செல்லிங் யுவர் ஹவுஸ், அதனால இந்த தப்ப பண்ணாத, நீ வந்து அவனுக்கெல்லாம் வித்தெல்லாம் கொடுக்கவே கொடுக்காத, நீ கேஸ் போடு, உன் கேஸை நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு ரொம்ப டெம்ப் பண்ணான் என்ன. ஆத்துக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அப்ப என் பெரிய பையன் தான் சொன்னா, அம்மா இது ராங் சென்ஸ்ல இந்த பணத்தை இத பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அப்பா அவள்கிட்ட கடன் வாங்கிட்டா, கடன் வாங்கினதை நம்ம திருப்பி கொடுக்கறது தான் நம்மளுக்கு தார்மீகமான கடமை, சோ இந்த கடனை அடைச்சு விடுறதுதான் பெஸ்ட், அப்பதான் மைண்ட்ல அந்த லோன் இல்லாம இருந்தாதான் ஒன்னால ஃபர்தரா எங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நானும் முடிவெடுத்து அந்த அட்வொகேட் சொன்னதெல்லாம் கேட்காம வீடை விற்கிறதுக்காக அந்த அந்த கொடுக்க வேண்டிய அந்த முதல் இனிஷியல் பேமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தென் எல்லா மாம்பலம் டைம்ஸ் அது இது எல்லாத்துலயும் அட்வர்டைஸ் பண்ணி டிஸ்ட்ரஸ் சேல் தான் என்னோட வீடு. ரொம்ப டிஸ்ட்ரஸ், அதாவது 50% தான் வித்தேன் நான். பட் ஐ ஹவ் கிளியர்ட் ஆல் மை டெட்ஸ். ஒரு ரூபா கூட கடன் இல்லாதனால என்னால ஃபர்தரா அந்த வீடை மறந்து போயிட்டேன். எந்த நான் நினைச்சுக்காதனால நான் பாட்டுக்கு கிடுகிடுன்னு என்னால முன்னேற முடிஞ்சது. வேற இப்ப நினைச்சு பாக்குறேன், ஒருவேளை அந்த வக்கீல் சொன்ன பேச்ச நான் கேட்டிருந்தா சிவில் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவன் இழுத்திருப்பான், நம்ம சம்பாதிச்சிருக்கவும் மாட்டேன், நானு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அழுதுன்றிருப்பனோ அப்படின்னு இப்ப தோன்றது எனக்கு. சரி, அந்த பையனுக்கு என்ன வயசு அப்போ? இத சொன்ன 19 வயசு. 19 வயசு. வெரி குட். வெரி வெரி கிளியர். நம்ம கையில கடன் இருந்தா நம்ம அததான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதோட இல்லாம தார்மிகா கடன் கொடுத்தவன் பேர்ல எந்த தப்பும் கிடையாது. இட் வாஸ் ஹிஸ் மணி, அவன் நம்மளுக்கு லெண்ட் பண்ணியிருக்கான், அதான் அடைக்க வேண்டியது நம்ம கடமை. யாருக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கா ஆஸ் அ சன், எனக்கா ஆஸ் அ ஒய்ஃப் உனக்கா? நம்மளுக்கு தான் முதல் பொறுப்பு. சோ நம்ம தான் கிளியர் பண்ணி ஆகணும். இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணா அது தர்மமே கிடையாது. அதனால நிச்சயமா கடனை அடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு அதுதான் கரெக்ட்னு பட்டுது. கடனை அடைச்சுதான் ஆகணும். கடன் அடைச்சுட்டா மைண்ட் வில் பி கிளியர். தொலைஞ்சு போன பணம் திருப்பி கிடைச்சது, திருப்பி கிடைச்சிட்டு மார்க்கெட்ல தொலைஞ்சு போனதோ திருப்பி கிடைச்சது, அப்படி ஏதாவது 1-2 அனுபவம் சொல்லுங்களேன். நேர்மையினால நம்மள அது கிடைக்க வாய்ப்பே இல்லை, ஆனா கிடைச்சது. அவருடைய நன்மை, நல்ல மனசுனால அவ முயற்சி பண்ணி நமக்கு பணத்தை திருப்பி கொடுத்தான், நாம தொலைச்ச பணத்தை. அப்படி ஏதாவது? இப்ப நாங்க வந்து எனக்கு தொலைஞ்சு போன பணம் கிடைச்சுதான் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப முயற்சியே பண்ணாம பெரிய பெரிய கிளையண்ட்ஸ், ஒரு கிளையண்ட்டும் எனக்கு 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவா. அதுல எனக்கு 15 to 20% கமிஷன் வரும், நியாயமான கமிஷன், வயா LIC, வயா நியூ இந்தியா. So before every examination payment, இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் கையில அவளுக்கு கட்டுறதுக்கான ஆம்பிள் பணம் இருக்கும் எனக்கு. சோ ஏதோ அதாவது இதுவே என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நினைச்சுப்பேன். எல்லாரும் நல்லவர் தான், ஆனா எனக்கு வந்து கரெக்டா வித்தின் அ மேட்டர் ஆஃப் 7-8 years நான் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன் ஆன் மை ஓன். நானு பசங்கள்லாம் செட்டில் ஆகி அவெல்லாம் நல்லா பெரிய பையன் முதல்ல வேலைக்கு சேர்றச்சியே அமெரிக்கன் டெலிகாம்ல தான் சேர்ந்தான். சோ சின்ன பையனுக்கு 3rd year இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிட்டு எல்லாம் எவ்ரிதிங் வென்ட் வெரி ஸ்மூத்லி. தொலைச்சது என் வாழ்க்கையை மட்டும்தான் நான் தொலைச்சேனே தவிர அது என் கர்மா. மற்றபடி எதுவுமே நஷ்டம் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருந்தது. ரமேஷ் சீனிவாசன்
நேர்மை பெரிய பணம், ஆனா நேர்மை காரணமா நமக்கு அந்த பணம் திருப்பி கொடுத்தான் கொண்டு. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தா ஏதாவது. நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். நான் குருதட்சிணா ப்ரோக்ராம் அப்ப நான் RSS பிரச்சாரக். பக்கிரி, கையில பைசா கிடையாது. ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான் பட்ஜெட் என்னோடது, அக்கௌண்ட் ஷீட்டு. அப்போ குருதட்சிணா ப்ரோக்ராம் நான் அதெல்லாம் கையில எடுக்கவே மாட்டேன். அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க போய் பேங்க்ல கட்டுங்க, அங்க கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவேன். லிஸ்ட்டை போட்டு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு, லிஸ்ட்டு பணம் கேஷ் அவர் தான் செய்வாரு, நான் எடுக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு எனக்கு ரொம்ப அவசரமா என் பொண்ணு ஏதோ ஸ்கூலுக்கு ஏதோ போகணும், நீங்க எடுத்துன்னு போய் அங்க கொண்டு போய் கொடுத்துருங்க, அவர் அந்த பணத்துக்கு பொறுப்பாளர்கிட்டன்னு சொன்னான். நான் ஒரு மஞ்ச பையில 43,000 ரூபாய் குருதட்சிணாவுடைய பணம் லிஸ்ட், யார் யாருடைய யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கிற லிஸ்ட், அதை என்னுடைய சைக்கிள்ல பின்னால அதோடைய கேரியர் லொடலொடன்னு ஆடும். அதுல அந்த மஞ்ச பைய வச்சுட்டு மார்க்கெட் லைன் வழியா போறேன், எங்கேயோ விழுந்திருக்கு. நான் போய் அங்க போய் அவருடைய வீட்டுக்கு போய் சேர்றப்போ கவனிக்கிறேன் பின்னால பையில்லைன்னு. திரும்ப வந்தேன், நடந்து வந்தேன், எங்க விழுந்திருக்கா அப்படி நடந்து சைக்கிள் எடுத்துன்னு வந்தேன். இன்னொரு ரவுண்டு போனேன் பார்த்துட்டு, 3வது ரவுண்டு வந்தேன். அப்போ ஒரு கடையில இருந்து ஒருத்தர், ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்தான். எங்க அப்பா உங்களை கூப்பிடுறாருன்னா. எதுக்குன்னு போனா, என்னது கடைக்கு அடிக்கடி இந்த தெருவில் வந்துட்டு போறீங்கன்னு கேட்டான். இவற்றை என்ன சொல்றது? நான் சொன்னேன், ஒரு பை சைக்கிள்ல வச்சிருந்தேன், அது கீழே விழுந்துடுத்து, எங்கேயோ விழுந்திருக்கு இந்த ரோட்ல தான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு 43,000 சங்கத்துக்கு திருப்பி கட்டணும்னா என்கிட்ட சான்ஸ் இல்லை, பெரிய கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருந்தது. அவர் உள்ள போனப்போ நான் உள்ள போனேன், மஞ்சப்பை இந்த மாதிரி உடனே என்ன இருந்ததுன்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் பணம் இருந்ததுன்னு. எவ்வளவு பணம் இருந்ததுன்னா, சரி இவ்வளவு கேட்கிறாரு, நான் சொல்லிட்டேன், லிஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதில் பேரெல்லாம் இருக்கு, அதில் பக்கத்துல பணம் எவ்வளோன்னு இருக்கு, ஒரு கட்டா அப்போ 1000 ரூபாய் நோட்டுலேருந்து எடுத்து 10 ரூபாய் நோட்டு வரைக்கும் இருக்கு, கொஞ்சம் சில்லறை இருக்கு, எனக்கு தெரியாது எவ்வளவு பணம் இருக்குன்னு, தெரியாதுன்னு. அவர் 40,000-50,000 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு. அவரு மஞ்சப்பைய அதை ஃபுல்லா அப்படியே கொண்டு கொடுத்தாரு. ஒரு சைக்கிளோ ஏதோ ஒரு செட்டியாரு, ஒரு கடை, சின்ன கடை, மளிகை கடை வச்சிருந்தாரு, கொண்டு கொடுத்துட்டு இது மாட்டாரு, பார்த்துக்கோ சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். ஃபுல் பணம் வந்தது. அவரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி எதிர்பாராம பெரிய பணம், 5 ரூபாய் 10 ரூபாய் இல்ல, ஆட்டோல அந்த மாதிரி விட்டு நமக்கு திரும்ப சேர்ந்தது, எதிர்பாராத சோர்ஸ் மூலமா. அப்படின்னு ஏதாவது சம்பவங்கள், ஆனஸ்டி. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் இதுல பார்த்தேன். ஒரு பேப்பர், பழைய பேப்பர் போடுறவன் வீடு வீடா போய் ஏரியாவா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கச்சு, அவன் இருக்கிற ஏரியால இருந்து ஒரு 3-4 ஏரியா தாண்டி போய் பழைய சாமான் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ண போயிருக்கான். ஒரு லேடி தான் சம்பாதிச்ச கோல்டு எல்லாத்தையும் ஒரு பழைய குக்கர்ல மேல எடுத்து வச்சிருந்தாலும், திருப்பி போடுறச்ச அவன் வந்திருக்கச்சு, அவளுக்கே தெரியாம இந்த குக்கரை அவன் கிட்ட பழைய குக்கர்னு எடுத்து போட்டுட்டு இருக்கா. அவன் எடுத்துன்னு போயிட்டான். இது 4 நாள் முன்னாடியோ 5 நாள் முன்னாடியோ எல்லா மேகசின்லயும் வந்தது. எடுத்துன்னு போயிட்டான், தன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான். அவளுக்கு அதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம நகை இருக்கிற குக்கரை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ அப்படியே அலறி அடிச்சுட்டு, யாருன்னா அவளுக்கு யாருக்கிட்ட போட்டோம் என்ன ஒண்ணுமே தெரியல. எவனோ ஒருத்த சைக்கிள்ல வந்தான், பழைய சாமான் வாங்குறவன்ட்டு அவன்கிட்ட போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் தன்னை ஆத்துக்கு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றச்ச, அந்த குக்கரை திறக்கறச்ச உள்ளுக்குள்ள ஒரு பஞ்ச் ஆஃப் கோல்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்றான், அது யாருக்கிட்டன்னு யோசிச்சு இந்த லேடிட்டன்னு தெரிஞ்சு நேர போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேர அந்த லேடிய போய் பார்த்திருக்கான். லேடிய பார்த்துட்டு இது மாதிரி ஏதோ அந்த போலீஸும் எவ்வளவு ஹானஸ்டா இருக்கணும் பாருங்க, இவனையும் அழிச்சுட்டு அந்த லேடியாத்துக்கு போயிட்டு உங்களது ஏதாவது தொலைஞ்சு போயிட்டா என்னன்னு கேட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகைக்கும் அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். சரி, இது ஹைட் ஆஃப் ஹானஸ்டி இதுவும் இல்லையா? அவன் அப்படியே காணாம போயிருந்தா யாருக்கும் தெரியவே தெரியாது. அவனை மீட் பண்ண போலீஸ்காரன் எவ்வளவு நல்லவன் பாருங்க, அவனை கரெக்டா கைட் பண்ணியிருக்கான். நீங்க நானும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லல அவன், இல்லையா? யாரடா ஏமாத்துறேன்னு பிடுங்கி கூட அவனை துரத்தி விட்டுருக்கலாம், அவன் நல்லவனா இருந்தா கூட.
பட் எதுவுமே நடக்காம அவனும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இது ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு லாஸ்ட் வீக் தான் இது எல்லா மேகசின்லயும் வந்து. நம்ம வீட்டுல சமைக்கிற பெண்ணு ராதா, நீ சொல்லு. அவ செய்த சாரதான்னு இப்ப கூட சமைக்கிறாவ இங்க. நம்ம வீட்டுல வேலை பண்றது பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஹஸ்பண்ட், ரொம்ப குடி அடி அதெல்லாம் கிடைக்கும். அப்ப ஒரு இது நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி இருக்கும். நானும் வந்து நாக்பூர் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு இந்த பொண்ணு வந்து 1000 ரூபாய் சம்பளம் அவளுக்கு, அவ்வளவுதான். வெறும் பசங்க போகும். நம்ம நாட்டு பொண்ணு இன்னொன்னு பொண்ணு வந்து டாக்டர் இல்லையா, அவ இந்த மோதிரம் கயிற்று வைப்போம், இது கயிற்று வைப்போம், இதுல போச்சு என்ன சொல்ல ஆப்ரேஷன் தேட்டர் போச்சு, எல்லாத்தையும் கயிற்று வைப்போம். கயிற்று வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டுப்போம். அந்த மாதிரி ஏதோ பண்றது. ஒரு பேகுக்குள்ள வைர மோதிரம், அவளோட என்கேஜ்மெண்ட்க்கு நாங்க போட்ட மோதிரம் ரொம்ப காஸ்ட்லி மோதிரம். அந்த மோதிரம் வந்து ஏதோ ஒரு பேக்ல போட்டிருக்கா, அவளுக்கும் ஞாபகம் இல்லை, நானும் கேட்கறது இல்லை. ஏன்னா அப்படி பழக்கம் அவளுக்கு கேட்டு கேட்டு இருக்கிறதுனால சரி ஏதோ வச்சிருக்கோன்னு எல்லாம் பண்ண ஒண்ணுல ஏதோ கிளீன் பண்றதுக்கு இந்த பழைய பேக் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். அது எப்படி இந்த பேக்ல கம்ப்யூட்டர்ல லேப்டாப் போட்டு அந்த மாதிரி பேக் தூக்கி குப்பை தொட்டி போட்டு இவன் என்ன பண்ணிருக்கா, மற்ற வேலைக்கடி அந்த இந்த பேக் நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, நான் அதை தைச்சுட்டு நான் என் பிள்ளை கொடுக்குறேன், அவன் ஸ்கூல் எடுத்துட்டு போட்டு சரியா இருக்கும். விட்டுன்னு போயிட்டான். விட்டுன்னு போயிட்டு அந்த பையன் சொல்லிட்டா சரி கூட, நானே வந்து நாளைக்கு ஸ்கூல் போச்சு நான் எடுத்துன்னு போறேன், போச்சு தைச்சு எடுத்துன்னு போறேன். அவன் என்ன பண்ணா எல்லாம் இது பண்ணி தன் சாமான்லாம் அதுல விட்டுண்டு இந்த சைடு பேக்கெட்டை எல்லாமோ இது பண்ணனா, எங்கேயோ அவனுக்கு அந்த ஒரு மோதிரம் கிடைச்சிருக்கு. இந்த மோதிரம் கிடைச்சோடனே உன் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப பெஸ்ட். அப்படி பார்த்தா பிஹேவியர் வைஸ் சொல்றேன்னா, பொண்டாட்டி அதுக்கு எழுதி குடிக்கிறதுனா கூட குடிப்போம். அவன் சொல்லியிருக்கான், இது பார்த்தா ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கு, நீ உடனே போப்ப. ராத்திரி 10:30 மணிக்கு அவன் அங்கேருந்து வந்தா ஓடி ஓடி வந்து இது வந்து அந்த பேக்ல இருந்தது. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு வச்சிருந்தா சொல்றோம். 1 வருஷம் சம்பாதிக்கிற பணம் வந்து அவளுக்கு அந்த ஒரு நிமிஷத்தை கற்றுட்டோம். எங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது. ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. எப்பவோ அவ தேடுமா இருக்கும், எங்கேயாவது இங்கதான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். இப்பனா அந்த பேக் தூக்கி போட்டிருக்கா, அந்த பேக்ல போயிருக்கு. அது அவ எடுத்துக்காம ஏதாவது இந்த குப்பைக்காரன் காரத்தில் எடுத்துட்டு இருக்கோம். குப்பை கட்டில தான் போட்டிருந்தாவோ, அந்த ஒரு பெரிய ட்ரை வேஸ்ட் போடுற பழம் போட்டிருந்தா. அது என்னன்னா அவ வந்து அன்னைக்கு ராத்திரியே கொண்டு கொடுத்தான். இன்னும் மட்டும் வேலை பண்றான் அந்த பொண்ணை நம்பி நான் வீடு பூரா நான் இவ வந்து சேலம் டிரான்ஸ்பர் ஆகி போனப்பட்டு வீடு சாவி என் தம்பி வீட்டுல இருக்கும். டெய்லி வருவோம், ஃபுல் வீடு திறந்து கிளீன் பண்ணி எல்லாம் டஸ்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு போகும். கண்டு முடிந்த நம்பலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆனஸ்டி. ரமேஷ் வெங்கட் ஏழ்மையில ஆனஸ்டி. இப்போ பணம் தானே காரணம். இதுக்கு திருடுறதுக்கு ஏமாத்துறதுக்கும் பணம் காரணம். அதே பணம் திருடுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் ஸ்வபாவம் தான் காரணம், பணம் காரணம். அது கரெக்ட். எதிர்த்தாப்புல பணம் வந்ததுனால தானே அந்த சுபாவம் வெளியில வருது. பணத்தை பார்த்து வெள்ளி ஸ்வபாவம் தான் காரணம். சொல்லுங்க, நீங்க யாரோ வந்தீங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, முடிஞ்சு போச்சு, டைம் ஆச்சு. எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது, அதோட நான் முடிக்கிறேன். நம்ம தெரிந்த ஒருத்தருடைய அப்பா சோசியலிஸ்ட் பொலிட்டீஷியன் தில்லி போயிட்டு இருக்காரு. 50,000-60,000 ரூபாய் பணத்தை ஒரு அதே பாணி மஞ்சப்பை தில்லி போற தன்னுடைய துணிப்பை அதுக்குள்ள போட்டு அவர் போறாரு. அந்த இதை எடுத்துட்டு வீட்டுக்கு நானும் அந்த நண்பனும் போயிருந்தோம். அவருடைய அப்பா போயிட்டு, இவன் ஹீரோ ஹோண்டா, அந்த நண்பன் தாடி, ஜிப்பா, தோல்ல பை, நெத்தியில காவி போட்டு அடையாளம். நாங்க போனோம். போனா அங்கே சின்ன ரோடு அண்ணா நகர்ல, ஆட்டோ இல்லை. ஆனா அப்போ இந்த ஓலெல்லாம் கிடையாது. அங்கிருந்து நடந்து வந்தோம் 1/2 கிலோமீட்டர், மெயின் ரோடுக்கு வந்தோம்.
ரோடு ஓரத்துல கை காட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சோம். அதுல பையெல்லாம் வச்சுட்டு சென்ட்ரலுக்கு போனோம். பின்னாலேயே இந்த ஆளு ஹீரோ ஹோண்டால வந்தான். வாசல்லையே ஆட்டோக்காரை இறக்கி விட்டான். பை அவர் தன்னுடைய துணி பை எடுத்துட்டாரு. நான் அவர் சரிப்பா போயிட்டு வரேன்னாரு. ஆட்டோக்காரனுக்கு இவன் பணம் கொடுத்தான். நாங்களும் வந்துட்டோம். அவர் அந்த பணம் வச்சிருந்த சின்ன பை ஆட்டோல இருந்திருக்கு. இவர் போயிட்டார் தில்லிக்கு. எந்த காரியத்தா போனாரோ அந்த காரியத்துக்கு பணம் இல்லை, காரியம் நடக்கல, மொபைல் கிடையாது. அங்கேருந்து ஃபோன் பண்ணாரு பொண்ணு வீட்டுக்கு. அந்த அண்ணா நகர்ல வீடு, பொண்ணு வீடு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பணம் இதுவாயிடுச்சு, எங்கேன்னு தெரியல, வச்சுட்டான்னு சொல்லி ஆட்டோக்காரன். ஆனால் யார் ஆட்டோன்னு தெரியாது, ஃபோன் நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது, நம்பர் தெரியாது. ரோட்ல பிடிச்சோம். திரும்பி அவர் வராரு ட்ரெயின்ல. அங்கிருந்து 2 நாள் ஆகும், 2-3 நாள் ஆச்சு. அதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, ஆட்டோ டிரைவர். உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு போனீங்களா, சென்ட்ரலுக்கு யாராவது போனாங்களான்னு. ஆமா, எங்க அப்பா போனாரு. ஒரு ஹீரோ ஹோண்டா. யார் அது? நான் என் தம்பினா. தாடி வச்சிருப்பாரா, இது போட்டிருக்காரா அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி நான் என்னுடைய அட்ரஸ் அம்பத்தூர்ல, இந்த அட்ரஸ்ல வந்து அவரை என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பணம்னு சொல்லலை. நாங்க அப்புறம் அங்க போறோம். அம்பத்தூர்ல ஒரு குடிசை, வாசல்ல ஒரு புடவை தொங்குறது, கதவு கூட கிடையாது, புடவை தான். உள்ள போனா வாங்க வாங்கன்னா, உங்க அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரான்னா. இவருக்கு புரியல. அப்பா தான், அக்கா சொல்லியிருந்தா ஏதோ பணம் வச்சுட்டு போயிட்டேங்கிறாரு வீட்லயே அப்படிங்கிறார். ஆமா, ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் போய் வேலை நடந்ததாண்ணா. வேலை நடக்கல, அது கொண்டு போன பணம் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாருன்னு. அந்த பணம் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டான். இவன் சொல்லியிருக்கான் 60,000 இருந்ததுன்னு. அந்த பணத்தை மஞ்ச பையில, எந்த இதுல இருந்ததுன்னா, ஒரு மஞ்சள் கலர் பையில இதுதானான்னு கேட்டிருக்கான். அதை கொண்டு மூட்டைய, பண மூட்டைய. இவர் ஒரே ஆச்சரியம். இவன் ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த ஆட்டோ டிரைவர் கொடுத்தா. நீ எப்படிப்பா, என்னை எதிர்பார்க்கவே இல்லை இந்த நேர்மைக்குன்னு. ஐய, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னோடது இல்லை அது, நான் திருப்பி கொடுத்தேன். ஆட்டோ டிரைவர் அம்பத்தூர்ல. சரி. ஆமா, இதெல்லாம் வந்து டோட்டலி ஸ்வபாவம் தான். நல்லவனா இருக்கிறது ஏதாவது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, எல்லாமே இழைகள் தான் வாழ்க்கையில, ஊடுபாவே கிடையாது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கிறோம். நாம தான், அது மனுஷ ஸ்வபாவத்துலதான் நம்ம வந்து இது இருந்தா இப்படி இருப்பா, அது இருந்தா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வேற, எல்லாமே வெறும் இழைகள் மட்டும்தான் வாழ்க்கையில. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. பணம் இருக்கு, இல்ல, நேர்மையா இருக்கும், நேர்மையா இருப்பான். பணம் நிறைய இருக்கிறவன் பயங்கரமா ஏமாத்துறவனும் இருக்கான். நேர்மைக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, 7:15. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாவகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ராதா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ